உங்கள் அப்பா எங்கே இருக்காரு? அப்படியா? ஏன் அவருக்கு இந்த குடும்ப பொறுப்பை பற்றி ஒரு கவலையும் இல்லையா? ஒரு முடிவு இல்லை. அப்படியே வந்து கண்ணை மூடிட்டு உட்காருங்க, நல்லா இருங்க பாப்போம். உங்களுடைய தோட்டத்து எல்லையில் நான் கருப்பசாமி இருப்பேனே. பூமிக்கு கீழே அதிசயம் இருக்குன்னு யாராவது பொய் சொன்னாங்களா? பூமிக்கு கீழே ஏதாவது இருக்குன்னு அதிசயம் இருக்குன்னு யாராவது பொய் சொன்னாங்களா? யாரும் சொன்னாலும் நம்பிடாத, அங்கே ஒன்றுமே இல்லை. விளைகின்ற சக்தி தான் இருக்குது. புரியுதா? இந்த சொத்தை கூட நீங்கள் வச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வச்சுருக்கீங்க. இது நம்ம கைவிட்டு போயிடக்கூடாது. ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்கணும், கையில் பணம் இல்லையே. கருப்பசாமி, நீ தான் எங்களுக்கு படியும் அளக்கணும், என் பிள்ளையை ஆனந்தமாக வாழ வைக்கணும். அதனால் அந்த பிள்ளைக்கு அற்புதமான மாப்பிள்ளையை இந்த வருஷத்தில் கொண்டு வந்து சேர்க்குறேன், வெற்றிகரமாக வாழ வைக்கிறேன். அவன் மனதுக்குள்ள கல்யாணத்தை பற்றிய ஒரு மனக்குழப்பமும் ஒரு மனவேதனையும் இருந்து அதுக்கு சம்மதிக்கிறதுக்கு முழு மனம் இல்லாமல் இருக்கிறான். அவளை திசை திருப்பி தெளிவு பண்ணி கொண்டு வந்தால் போதுங்களா? கால் வந்துட்டுவாங்க, கால் வந்துட்டு வா பாப்பா. அம்மா, உனக்கு மண்டையில் கோளாரா மனசில் கோளாரா? இது செய்வன கோளாரா செய்து வச்சவன் கோளாரா? இது முன்னோர் செஞ்ச பாவமா நீ செஞ்ச பாவமானு தெரியலையே. அப்படி நீ அழுதியாவா? அழலாமா? அப்படி அழக்கூடாது. உன் பிள்ளைக்கு மூளை நரம்பியலில் பாதிப்புன்னு யாராவது சொன்னாங்களா? மனோநிலைகள் பாதிப்பு. அவளை சீராக்கி தெளிவாக்கி வாழும் பெண்ணாக்கி இந்த பூவுலகம் வைக்க வாழ வைத்து தந்தால் போதும் அல்லவா? கால் விட்டுவாங்க. பக்கத்தில் வா. இந்த கனியை கொண்டு உன் சகோதரியை சாப்பிட சொல்லு, மேலெல்லாம் தேய்ச்சி குடிக்க வச்சிரு, மனநிலைகள் மாறிடும். இந்த கனியை வீட்டில் வச்சு சாமி கும்பிடு, எல்லா எண்ணமும் நிறைவேறும். இந்த பிள்ளையை பற்றி பௌர்ணமிக்கு வந்து என்கிட்ட கேளுங்க, விளக்கத்தை நான் சொல்லி தந்துடுறேன். சரிதானே? பணம் வேண்டாமோ? இந்தா, நல்லா. திருப்பூர் புதுமனை புகுவிழா நான் உத்தரவு கொடுத்து வீடு வாங்கி என் பேரை போட்டு ஒருத்தன் வாழதுக்கு என்னை பார்க்க வந்திருக்கான். வெற்றி உண்டுப்பா, வரலாம். 3 விதமான கேள்விகளை உள்ளத்தில் வைத்து என்னை சுமக்க வந்தவன். 1, இன்னும் ஒரு பிரான்ச் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு நான் வளர்ந்துருவேனா, அதை கூடிய விரைவில் நடத்தி காட்டலாமா அப்படின்னு ஒரு எண்ணம். இப்போ இருக்க கடன்களை தீர்த்து என்னை வெற்றியாக்கி தருவதற்கு ஒரு வழி. என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நான் கஷ்டப்படாமலே அவங்க விரைவில் முன்னேறி நான் கண்குளிர பார்க்கக்கூடிய ஆரோக்கியமும் தெளிவும் கருப்பசாமி நீ எனக்கு தந்துருவல்லா, அதில் எந்த குழப்பமும் இல்லையே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீ அழுதுகிட்டு இருக்க. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவான். அப்பா, வேற என்னடா வேணும் உனக்கு? வெற்றி மாலை கொடுப்பா, வண்ணமான மாலை, எண்ணமான மாலை. உன் வீட்டுக்கு ஒரு நாள் நான் கால் எடுத்து வச்சு வருவேன். அது கிரகப்பிரவேசம் தான் நீ நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக உன் வீட்டுக்கு வந்துடுவேன். வரலாம். இந்த மாலையை உன் வீட்டில் இருக்கக்கூடிய என் படத்தில் போடு. செல்வம் கோடி கோடியாக பெருகும். வண்டி வாகனங்களோடு வாழ்வாய், நிறைந்த செல்வமும் பெறுவாய். அங்கே குடியேறியிலிருந்து நானும் குடியேறிட்டேன். ஆனந்தமாக இருப்பாய்ப்பா. போய்ட்டு வா. பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க யார் இருக்கீங்களா? அக்காவா, நல்லா இருக்கியா? எந்த ஊர் உனக்கு? பிள்ளை எங்கே இருக்கா? கால் வந்துட்டு வா.
திருப்பூரில் எந்த இடம் நீங்கள்? உங்கள் இடத்தை தாண்டி தான் பெருமாளை பார்க்க போகணுமோ? அப்படி தானே? வெங்கடாச்சலபதி சங்கு சக்கரம் தனுசு வாழ்தண்டு என்னும் 5 ஆயுதங்களை கொண்ட திருக்கோவி கொண்ட பெருமாள். அவருக்கு எத்தனை மனைவி? கால் வந்துட்டு வா. ராமுன்னு சொல்லுதால விவரம் தெரிஞ்சவா என்னடா தம்பி? சிரிக்க இரு, உன்னை பார்த்துக்கிட்டாங்க. இருதார யோகம் உள்ளது உன் பிள்ளை. அதனால் இப்போ போன இடத்துல நிம்மதியாக இருக்குமா அல்லது பிரிஞ்சு வந்துடுமா? அப்படி பிரிஞ்சு வந்துட்டா இன்னொரு கல்யாணத்தை முடித்து வாழ வச்சிடலாம். அப்படி ஒரு நிலைமையா இல்லை சிறப்பான வாழ்வா? இந்த ரெண்டுக்கும் இடையில் எனக்கு ஒரு முடிவு கிடைக்கலையே கருப்பசாமின்னு நீ குழம்புத உள்ளத்தில். உண்மைதானே? கால் விட்டுவா. அப்படியா? சரி. பேர வேணுமா பேத்தி வேணுமா? மரமண்டியே ஐஸ்வர்யமான பேரம் பிறப்பான். ஜோடியாக குடும்பத்தோடு ஒன்றை வந்து அடைவார்கள். மன மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள். வேற என்ன வேணும்? இந்தா பணம் வேணும். நல்லா இருங்க. வாக்கா பக்கத்தில் வா. இந்தா செல்வமாக இரு, சந்தோஷமா. கருப்பசாமிக்கு ஏதோ கேஸ், போலீஸ் கேஸ் எதிர்க்கா யாருக்காது? போலீஸ் கேஸ் யாருக்கடா தம்பி? என்ன விஷயம்? போலீஸுக்கு போயிடுதா? கால் வந்துட்டு வா. கெட்டிக்காரன் தானே அப்போ நீ? ஒரு கேள்வி தான் உனக்கு கேட்க சொல்லிருக்கு. என்ன வேணும் உனக்கு? இந்த கேஸை நீ அடிச்சுக்கிடுவியா? அப்போ உன்னை லாக் பண்ணதுக்காகவே இந்த கேள்வியை நான் கேட்ட மாதிரி இருக்கோ? அப்படிலாம் இல்லை. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. போட்டாங்கக்கா எங்கே இருக்கு? ஒரு 2-3 போட்டாவோட பெண்ணு வந்துச்சாடா? அதில் ஒரு போட்டோ உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் பேச்சுவார்த்தைக்கு வரலையே. அதை பேச்சுவார்த்தையை வச்சு வர வச்சு ஓகே பண்ணால் போதுமா? சந்தோஷமா உனக்கு? கெட்டிக்கார பேல இருக்கீல, காரியம் ஜாதிக்கல, கெட்டிக்காரன்டா. கால் வந்துட்டு வா. முப்பது நாள் கழித்து மீண்டும் என்னையை பார்க்க வரணும். அதில் உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுவேன். இந்த கேஸில் உனக்கு வெற்றியும் உண்டு. கல்யாணத்தை ஐப்பசிக்குள்ளே உனக்கு நிர்ணயம் பண்ணி ஆனந்தமாக வாழ வைப்பேன். நல்லா இருக்கு. இன்னும் 2 வண்டி வாங்கிக்கா, வாகனம் வச்சுக்கா, தொழில் நடத்து, புண்ணியமாயிரு. எல்லாரும் டீ குடிக்க போங்க. திருப்பூர் அவ்வளோதான்.